வருகிற சந்தர்ப்பத்தில் ரமலானுடைய காலகட்டமாக இருக்கிறது. லாரன் பூத் அவங்கள காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா, இஃப்தார் ஒன்று வச்சுருக்கோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நானும் இஃப்தாருக்கு போனேன். ஒரு 18 பேர் கொண்ட ஒரு குடும்பம். கொஞ்சம் தான் சாப்பாடு இருக்கு. ஏன்னா இஸ்ரேலுடைய முற்றுகை ஒக்கிபேஷன் இருக்கக்கூடிய காலகட்டம் அது. உணவுகள் இதே மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப தட்டுப்பாடான காலகட்டம். கொஞ்சம் உணவுகளை வச்சுக்கிட்டு இஃப்தார் நடத்துகிறாங்க. என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் முடிய எனக்கு கடுமையான கோபம். யார் மேலே கோபம்னா, முஸ்லீம்கள் இறைவனாக நம்புகிற இறைவன் மீது எனக்கு கோபம் அப்படி என்கிறாங்க. ஏன்னு கேட்டால், இந்த மக்களுக்கே சாப்பிட வழி இல்லாமல் இருக்கும்போது அவங்கள நோன்பு பிடிங்கன்னு சொன்னால் சரியா என்று சொல்லி நான் அந்த மக்களிடத்திலே கேட்டேன். என்ன உங்களுடைய இறைவன் உங்களுக்கே சாப்பிட வழி இல்லாமல் இருக்கும்போது உங்களை வந்து நோன்பு பிடிக்க சொல்லி இருக்கிறானே, இது சரியா என்று கேட்டேன். அந்த நேரம் அவர்கள் பொறுமையாக அதை கேட்டுவிட்டு எனக்கு ஒரு அற்புதமான பதிலை சொன்னார்கள். உண்மையிலேயே அந்த பதில் இஸ்லாமியர்களாகிய நாமும் பலவிடத்தம் தெரிந்து கொள்ள வேண்டிய பதில். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் தொலைக்காட்சிகள் எடுத்தீங்கன்னா மாற்று மத சகோதரர்கள் வந்து ஏன் நோன்பு பிடிக்கிறீங்கன்னு நம்ம உலமாக்கள்கிட்ட கேட்கும்போது பசியை உணர்வதற்காக நோன்பு பிடிக்கிறோம் என்கிறார்கள். பசியை உணர்வதற்குத்தான் நோன்பு என்று சொன்னால் காசா மக்களுக்கு நோன்பே கிடையாது என்று சொல்லணும். ஏன்னா அவங்கள விட பசியை உணர்ந்தவங்க யாரும் இருக்க முடியும்? பணக்காரன் மட்டும்தான் நோன்பு பிடிங்கன்னு சொல்லணும். ஏன்னா பசியை உணர்றவன் பணக்காரன் தானே உணரணும். ஏழை தான் பசி வந்துகிட்டே இருக்குமே, அப்படி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டி வந்துவிடும். உலமாக்களே இந்த விளக்கத்தை சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். நோன்பு என்பது பசியை உணர்வதற்கானது அல்ல சகோதரர்களே, இறைவனை உணர்வதற்கானது, இஹ்லாஸை வெளிப்படுத்துவதற்கானது, தக்குவாவை புரிந்து கொள்வதற்கானது. உணவுகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னால் இருக்கும். வகை வகையான பழங்கள் இருக்கும், வகை வகையான உணவு இருக்கும், வகை வகையாக குடிபானங்கள் இருக்கும். ஆனால் இறைவன் சொன்னான் என்பதற்காக உண்ணாமல் இருப்போம். காரணம், இறைவனுக்கு கட்டுப்படுகிறோம். ஃப்ரிட்ஜை திறந்தா வகை வகையா சாப்பாடு இருக்கும். வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. எடுத்து சாப்பிட்டா கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஆனாலும் சாப்பிட மாட்டோம். காரணம் என்ன தெரியுமா? ரஹ்மான் பார்த்து கொண்டிருக்கிறான். இறைவன் அந்த இறையச்சத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் நோன்பே தவிர பசியை உணர்வதற்காக அல்ல. இதை லாரன் பூத் இப்படி கோபப்படுகிற போது பொறுமையாக இருந்த பாலஸ்தீன காசாவினுடைய குடும்பம் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை சிஸ்டர், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. எங்களுடைய இறைவன் எங்கள் மீது பாசம் மிக்கவன், எங்கள் மீது அருள் கொண்டவன். இந்த உலகத்திலேயே நாங்கள் அதிகமாக நேசிக்கிறது யாருன்னா எங்களுடைய ரப்பு இறைவன் அல்லாஹ்வை தான் நாங்கள் விரும்புகிறோம். அதற்கடுத்ததாக நாங்கள் நேசம் வைக்கக்கூடிய உயர்ந்த மனிதர் யாருன்னு கேட்டால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அல்லாஹுடைய கட்டளையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஏவுதலும் எதுவாக இருக்கிறது என்றால், ரமலானுடைய காலத்தில் அதிகாலை நேரம் முதல் மக்ரிபு வரைக்கும் நீங்கள் உண்ணாமல் குடிக்காமல் இறைவனுக்காக பொறுமையோடு உங்களுடைய காலத்தை கடத்த வேண்டும். நாங்கள் இறைவனை நம்புகிறோம், இறைவனுக்கு அச்சப்படுகிறோம், இறைவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்காகத்தான் பட்டினியாக இருக்கிறோமே தவிர பசியை உணர்வதற்காகவோ வேறு எந்த தேவைகளுக்காகவோ நாங்கள் இருக்கவில்லை. நாங்கள் பட்டினியால் இருப்பதால் இறைவனுக்கு எந்த ஒரு கூடுதலோ குறைவோ ஏற்பட போவதும் இல்லை. எனவே நாங்கள் இறைவனை நேசிக்கிற காரணத்தினால், இறைவன் சொன்ன கட்டளையை ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினால் நோன்பாளிகளாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆச்சரியப்பட்டு போனேன். குர்ஆனை படிக்க வேண்டும் என்று நினைத்தேன். குர்ஆனை தேடினேன். நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தேடினேன்.